பைரவரை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் ஒரு பைரவரை தான் பார்க்க முடியும். 9 பைரவரையும் ஒரே சந்நிதியில பார்க்கலாம். அப்படி பாருங்க, எல்லா பைரவரையும் ஒரே சந்நிதியில பாக்குறது ஒரு பெரிய பாக்கியம். நம்ம நல்லபாக்கம் சிவன் கோயில்ல எல்லா பைரவர்களும் சேர்ந்து ஒரே சந்நிதிக்குள்ள இருக்காங்க. அருளையும் சரி அன்பையும் சரி அள்ளி அள்ளி கொடுக்கிற தாய். 9 தாயும் ஒரே இடத்துல ஒரே சந்நிதியில இருக்காங்க. இந்த பாருங்களேன், அம்மாவோட முகத்தை பார்த்தாலே தெய்வகிடாச்சுமான்னு சொல்லுவாங்க. ஒரு பிள்ளையை பார்த்தா சொல்லுவாங்க தெய்வகிடாச்சமா இருக்கு அப்படின்ற மாதிரி எங்க அம்மா முகத்தை அள்ளி கொடுக்குற அம்மா. எல்லா அம்மாக்களும் 9 அம்மாக்களும் நம்ம நல்லபாக்கம் சிவன் கோயில்ல வீட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, எல்லா அம்மாக்களும் இருக்காங்க. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இந்த திருக்கோயிலுக்கு தான் உங்களாலான உதவிகளை கடம்பா கார்த்திகேயா வள்ளி தெய்வானையோட திருமண கோலத்துல காட்சி அளிக்கிற மாதிரி ஐயா காட்சி அளிக்கிறாரு. ஐயாவுக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப உகந்த நாள். நல்லபாக்கம் சிவன் கோயில்ல அவருக்கு தனியா சந்நிதியே இருக்கு. இங்க செவ்வாய்க்கிழமை நீங்க வந்தீங்கன்னா உங்களோட திருமண தடைகள் நீக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. நார்மலாவே முருகரை கும்பிட்டா அவரு எல்லா கடாச்சங்களும் உங்களுக்கு கொடுப்பாரு. இங்க கேட்ட வரங்களை அள்ளி கொடுக்குற எம்பெருமான் யாரு அப்படின்னா எங்க அப்பா சிவனுக்கு அப்புறம் எங்க அப்பா முருகன் தான். அவரை நீங்க செவ்வாய்க்கிழமை இங்க திருவாலயத்துல வழி. கார்த்திகை மாதத்திற்கு சொந்தக்காரன் ஐயன் ஐயப்பன். இவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாவே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, கார்த்திகை மாதம் விரதம் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, அவங்களுக்கு மட்டும் அந்த அருளை கொடுக்காம அவங்க குடும்பத்துக்கே எல்லா செல்வத்தையும் கொடுக்கறது நம்ம ஐயன் ஐயப்பன். நல்லபாக்கம் சிவன் கோயில்ல ஐயாவுக்கும் ஒரு இடத்தை கொடுத்து இங்க நம்ம யாருமே சொல்ல மாட்டாங்க. செல்வத்தை அள்ளி அள்ளி வாரி வாரி வழங்கும் நம்ம பெருமாள் ஐயா இருக்கிற இடமும் நம்ம நல்லபாக்கம்